உயர் பதவி, ஒரு எம்எஸ்சி, எம்டெக் இப்படியெல்லாம் படித்துவிட்டு ஒரு சாதாரண லேபர் போல் சர்வைவலுக்காக அவர் கஷ்டப்படுகிறார். அந்த ஒரு விசா இல்லைன்னா ஊருக்கு திரும்பி வந்துடணும்னு சொல்றாங்க. குழந்தை அழுகுது, சார் நைட்டு அப்பாவுக்கு 1 கோடி 2 கோடி கடனை ஏற்படுத்தி விட்டேன், இதுக்காக வீட்டு டாக்குமெண்ட்டை போய் அடமானத்தில் வைத்து விட்டார் எங்க அப்பா. இப்படி எல்லாம் வருத்தப்படக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு குழந்தைகளுக்கு வேலை வாய்ப்பு, நல்ல சம்பளம்ங்கிறது மட்டுமல்லாமல் அந்த குழந்தைகளே சம்பாதித்து அந்த கடனை அடைப்பது, குழந்தைகளுக்கு சுப நிகழ்வுகள், இதை தவிர பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலிருந்து வரக்கூடிய அபிவிருத்தி, பூர்வீக இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கக்கூடிய வில்லங்கம் தீருவது, இதையும் தவிர இவங்களுக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் என்னன்னா லேபர்ஸ் ஸ்டாஃப்ஸ் ப்ராப்ளம் தீருவது. இதெல்லாமே விருச்சிக ராசிக்காரர்கள் முதல் தரமான ராஜயோகத்தை இந்த குரு பயிற்சியில் கண்டிப்பாக பெறுவார்கள் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இந்த பக்கம் 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கேது பகவானும் தொழில் விஷயத்தில் அசுப கிரகங்கள் உபஜயஸ்தானத்தில் முதல் தரமான ராஜயோகத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். சரி, எல்லாமே ஐஸ்கிரீமாவே இருக்கே, இனிப்பாவே இருக்கே, தேடி தேடி பார்த்து ஏதாவது ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் சொல்லுங்க அப்படின்னா 4ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய சுகஸ்தானத்தில் இது நாள் வரை இருந்த ராகு பகவானை குரு இப்பொழுது வரை பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த குரு பயிற்சி ஆன பிறகு 4ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய அந்த ராகுவிற்கு குருவின் பார்வை மறுக்கப்படும். 4ஆம் வீடு சாட்டனுடைய வீடு, அதில் இன்னொரு அசுப கிரகம் ராகு தலை விரித்து ஆடத் தொடங்கி விடுவார். நோட் திஸ் பாயிண்ட். அப்போ இதற்கு தனியான விளக்கங்கள் வேறொரு காணொளியில் வெகு சீக்கிரம் எங்களது இந்த சேனலில் அப்லோடு செய்யப்படும்.